எம்ஜிஆரின் 108வது பிறந்த தினம். அதிமுக சார்பில் சூளகிரி ஒன்றியத்தில் 108 கிலோ ராட்சச கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க அதிமுக துணை பொதுச் செயலாளரும் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினருமான KP முனுசாமி அவர்களின் வழிகாட்டுதலின்படி கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ஒன்றியத்தில் சின்னாறு பேருந்து நிலையத்தில் ஒன்றிய செயலாளர் எல். செல்வம் தலைமையில் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த தின விழாவில் 108 கிலோ கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து புகழஞ்சலி செலுத்தினார்கள். பின்னர் பிரத்யேகமாக செய்யப்பட்ட 108 கிலோ கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அம்மா பேரவை இணைச் செயலாளர் பெருமாள், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற பொருளாளர் சந்திரப்பன், இளைஞரணி செயலாளர் முருகன், அமைப்புச்சாரா அணி செயலாளர் ராஜா என்கிற ஜெயக்குமார், மாவட்ட மாணவரணி இணைச் செயலாளர் முருகன், ஒன்றிய இலக்கிய அணி தலைவர் சித்தையன், சின்னாறு பகுதியைச் சேர்ந்த மல்லையன், கிருஷ்ணன், மல்லேஷ், நாராயணசாமி, ஆறுமுகம், மாணிக்கம், மோனிராஜ், சண்முகம், சங்கர், முனியப்பன், சீனிவாசன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகளும் சார்பு அணி கழக தொண்டர்கள் உள்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் புரட்சித் தலைவி அம்மா ஆட்சியை எடப்பாடியாரின் தலைமையில் அமைப்போம் என்று உறுதிமொழி ஏற்றனர். வெறும் 7000 பேரை வச்சுக்கிட்டு சென்னையில் லாய்ட்ஸ் ரோடு ராயப்பேட்டை லாய்ட்ஸ் ரோட்டில் வெறும் 7000 பேரை வச்சுக்கிட்டு இந்த கழகத்தை ஆரம்பித்தார். அந்த மகான் எந்த நேரத்தில் ஆரம்பித்தாரோ இந்த கழகத்துக்கு அழிவன்றதே கிடையாது. ஏன்னா வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளத்தில் ஜோதி பாசு சரித்திர நாயகன் அவர் தோல்வியை கண்டிராதவர், அவரு கூட இன்னைக்கு தெரியும். கேரளாவில் கம்யூனிஸ்ட் தலைவர் நம்பூதிரி பாட்டு அவர் ஒரு சரித்திர நாயகன், அவருக்கு இன்னைக்கு பேர் சொல்றதுக்காக இல்லை. நம்ம தலைவர் அப்படி இல்லை. இன்னும் 1000 காலம் ஆனாலும் கடலூரில் ஒரு மகாநாட்டில் சொன்னார், மாநாடு கடலூரில். அப்போல்லாம் நான் ஒரு இந்த வயசு இருக்கோம், கங்கராஜ் வயசு இருக்கோம். அந்த மாநாட்டில் சொன்னார், நான் போனாலும் 100 ஆண்டு காலமானாலும் இந்த கழகத்திற்கு அழிவென்றதே இருக்கக்கூடாது என்று சொன்னார். அதே மாதிரி இன்னைக்கு அவருடைய 108வது பிறந்த நாள் நம்முடைய சரித்திர நாயகன் செல்வம் அவர்கள் தலைமையில் இதுவரைக்கும் சூளகிரி ஒன்றியத்தில் கண்டிராத இந்த மகா கேக்கு. அதே மாதிரி நம்முடைய ஆட்சி அடுத்த வருஷம் 2026 எலெக்ஷன் வருது. கண்டிப்பாக வழிகாட்டுதல் பேரில் கண்டிப்பாக நம்முடைய ஆட்சி அமையும். நாம் அனைவரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காக அவருடைய பிறந்த நாளை முயற்சி சந்தோஷமாக கொண்டாட உங்களை அனைவரும் வருக 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 என வரவேற்கிறேன். டாக்டர் எம்ஜிஆர், டாக்டர் எம்ஜிஆர், டாக்டர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, புரட்சித் தலைவி அம்மா. எம்ஜிஆர் நாமம், மக்கள் திலகம் நாமம், பொன்மன செம்மன் நாமம், பொன்மன செம்மன் நாமம், நாமம், அம்மாவின் நாமம். வாழ்க வாழ்க வாழ்கவே, அம்மாவின் நாடு வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, எம்ஜிஆர் புகழ் வாழ்கவே. ஜெயக்குமார் யாருக்காவது ஓட்டுங்க. நல்லா எனக்கு கொடுங்க. ஏய்
காவல்துறை கேட்பா. ஓகே. உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.